Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். முதல் படம் மணிரத்னமோட அரவிந்த் சுவாமியை லான்ச் பண்ணியிருக்கிற அதே இயக்குனர். நமக்கும் அவர் மாதிரி ஒரு பேர் வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா நமக்கு. பாம்பேலேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன், வீட்டெல்லாம் சாமான்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துடு, இனிமேல் நம்ம தமிழ் படம் தான் பண்ண போகிறோம்னு வேற சொல்லிட்டேன். அவங்க ட்ரக்லலாம் ஏற்றிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருமா, ட்ரக் அனுப்பாத. இரு என்ன அனுப்பாதையா, என்னடா சொல்கிறேன், இல்லை மிக்ஸ்ட் ரிப்போர்ட் இருக்குன்றாங்க. டே மேடி பார்த்து சொல்லு, நான் இங்கே ட்ரக்கில் உட்காந்துருக்கேன் அப்படின்றாங்க அவங்க. ஸோ தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் வருது, க்ளோஸ்அப்பில் என்றென்றும் பொண்ணுக்கு சாங்கில் என்னோட ஃபேஸ் காட்டுறாங்க. தியேட்டர் அப்படியே பிச்சுக்கிச்சுங்க. வெளியே போய் மனைவிட்டு ட்ரக் அனுப்பிச்சிட்றி அப்படின்னு. The beauty about failure is that it teaches you really well. Success doesn't teach you much because when you achieve success, உங்கள் சொந்த டிசிஷன் எது கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபெயிலியரில் நம்ம என்னெல்லாம் தவறு செஞ்சோங்கிறது தெளிவாக தெரியும். மறுபடியும் அந்த ஃபெயிலியர், அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இன்சைட் கூட கிடைக்கும். வேறு தவறுகள் செய்யாமல் அதே தவறு செஞ்சால் ஒரு முட்டாள்னு அர்த்தம். ஸோ தட் ஐ லைக் ஃபெயிலியர் because a spectacular failure teaches you all the lessons in life. So in my life I've always tried to find unique mindsets. Okay. To get over challenges. That I have to design the projects on my own. எனக்கு சூட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் நான் டிசைன் பண்ணாதான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் வேட்டை ஐ காட் தட் ரியலைசேஷன். எந்த இயக்குனர் என்கிட்ட கதை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க உலகத்துலேயே நம்பர் 1 ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு தான் வராங்க. ஒரு வல்னரபிள் ஸ்டேட்டில் தான் என்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் கேவலமான பதில் என்ன தெரியுமா, நல்லா இருந்துச்சுங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அ டிஸ்சர்விஸ். ஒரு உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவம் இருக்கிற ஒரு ஆளா நீங்க? கோவப்படுவீங்களா? சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி கேள்வி கேட்குறீங்களே. ஐ திங்க் ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, அதான் நான் கண்டிப்பா இருக்கு. ஐ திங்க் ஒரு கோவமும் இருக்கு, ஆத்திரமும் இருக்கு, ஆதங்கமும் இருக்கு. ஸோ becomes very easy to humanize a character, be it positive or negative, when the dialogue delivery is effortless. அந்த டயலாக் டெலிவரி தான் 90% பர்ஃபார்மன்ஸ் போகுது. உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி மேலேயும் இந்த தொழில் மேலேயும் பயங்கர பக்தி, வெரி கமிட்மெண்ட் இல்லைன்னா அந்த கேமரா சினியம் பிடிச்சி அதை கரெக்டாக பார்த்துடுறதுங்க. அது போட்டரையும் பண்ணிடுறது. அழகுங்கிறது வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கான இருக்குது சினிமாவில். இல்லாட்டா எல்லா அழகான ஹீரோயினோட ஹீரோயினோட படங்கள்லாம் நிறைய ஓடணும்ல. 4 நிமிஷத்துக்கு மேலே அந்த அழகால் சஸ்டெயின் பண்ண முடியல. அப்புறம் உள் மனசு என்ன, சோல் என்ன, கதாபாத்திரங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் இருக்குது, நான் ஏன் உன்னை தலை நிமிந்து தியேட்டரில் பார்க்கணும், நான் ஏன் உன்னை ஓடிடியில் குடிஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்களை கேட்க வைக்கிறது. யூ ஹேவ் டு பி ஆஸ்பிரேஷனல். அலைப்பா இதில் ஒரு சீன் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். நானும் ஷாலினியும் வந்து கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் நான் அவங்கள துரத்திடுவாங்க. பியூட்டிஃபுல்லான சீன் அது. நான் நினச்சேன் செம்மையான சீன் இருக்கா, வித்தியாசமாக இருக்கேன்னு. எடிட்டில் வந்து அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மணி சார் வந்து கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்க இந்த சீன் அப்படின்னு தூக்கிட்டார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா? சூப்பராக இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனுக்கு. தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ உங்கள் கூட தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்றப்போ ஐ எம் வெரி ஹாப்பி, கண்டென்ட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ மண்டையில் ஓடிட்டு இருக்கு? மறுபடியும் தமிழ் ஆடியன்ஸோட ஒரு கான்டாக்ட் பண்ணும், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ ஹவுஸ் யூர் லைஃப் லேட்லி? எப்படி போயிட்டுருக்கு? பயங்கர ட்ராவல், எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஹோட்டல் ரூம் நம்பர் ஞாபகம் வச்சுறதுக்குள்ளேயும் போரும் ஆயிடுது. நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 ஹோட்டல் ரூமில் இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டுருக்கு. பட் ட்ராவல் டசன்ட் லீவ் மீ. பயங்கர ட்ராவல். ஸோ அந்த மாதிரி ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு? பயங்கர ஹெக்டிக். யூஆர் என்ஜாயிங் இட்? யா, I also want to take a break, but I'm enjoying it. Okay. Break வந்து கொஞ்சம் கம்மியாயிடுங்க சார். பிகாஸ் தொடர்ந்து நீங்கள் படங்கள் பண்ணுறது தான் எங்களோட ஆசை. Some great creators like you, உங்ககிட்ட இருந்து வர கிராஃப்ட், ஸ்பெஷலி the ones that you direct அப்படின்றப்போ நிஜமாவே வந்து எங்களுக்கு பத்தலை, இன்னும் வேணும். That's very kind of you. நான் பிரேக் எடுக்கிறது வந்து உங்களுக்கு பிரேக்காக தெரியுமே தவிர ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங். ஓகே. ஏன்னா அதில் வந்து ஆராய்ச்சி நடக்குது, எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது, லேர்னிங் இருக்குது. ஸோ
நம்மக்கிட்ட இருக்கிற கண்டிஷனிங்கை உடச்சி அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம செய்கிற அந்த போராட்டம்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ பிரேக் வேர் ஐம் ஆன் அ ஹாலிடே. ஓகே, இட்ஸ் அ லாட் ஆஃப் ரிசர்ச். அதுலேருந்தும் ஒரு பிரேக் வேணும்னா அது ரொம்ப கம்மியாக தான் எனக்கு கிடைக்குது. ஓகே ஓகே. ஸோ யூ என்ஜாய் யுவர் லைஃப், மீன் வைல் டூ த ஒர்க் அஸ் யூஎஸ், நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே, யா. இப்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுற விஷயம் என்னென்னா, நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் மின்னலை டைம்லேருந்தோ ஸ்டார்டிங் அலைப்பாயதுலேருந்து அந்த ஒரு க்ளீன் ஷேவ் சாக்லேட் பாய் அப்படின்னு நாங்கள் கூப்பிட ஆரம்பித்த முதல் ஹீரோ நீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ஜேர்னியில் இருந்து இன்றைக்கி வந்து லைட்டாக அந்த கிரே ஹேர்ஸும் வந்து அழகான டிஃப்ரெண்ட் மெச்சூர்ட் லுக்காக இருந்தால் கூட ஸ்டில் வி லவ் யூ அண்ட் செரிஷ் யூ ஃபார் த ஜேர்னி. அந்த அழகான ஒரு ஒவ்வொரு முகத்தையும் நாங்கள் ரசிக்கிறோம். தேங்க்யூ. அவ்வளோ அழகான ஒரு பரிமாணங்கள் ஒவ்வொரு டைம்லேயும் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி க்யூரியஸ், அங்கேருந்து இந்த ஜேர்னி எப்படி போச்சு, அந்த ஜேர்னியில் என்னென்ன ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மொமெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கும் வந்து ரொம்ப செரிஷ் பண்ணுறீங்க, ரொம்ப லவ் பண்ணுறீங்க, தட் யூ லைக் டு ஷேர் அப்படின்றத கேட்கறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட். எஸ். ஸோ இப்போ வந்து ஹிந்தியில் வந்து டிவி சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யுவர் பாப்புலர் ஃபேஸ். நீங்கள் வந்து ஒரு ஆட் ஐ பிலீவ் இல்லை ஒரு டூத் பேஸ்ட் பிராண்டுக்கு வந்து ஒரு ஆட் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்மைல் பயங்கரமாக எல்லாரையும் கேப்டிவேட் பண்ணிடுது. யூஆர் பிகமிங் ஒன் பூம் இன் தட் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் தமிழுக்குள்ளே வரணும் அப்படின்றது எப்படி சார் நடந்தது? இது வரைக்கும் நானாக எதையும் பிளான் பண்ணி ஆசைப்பட்டு சாதிக்கணும்னு நினச்சி போராடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி வீட்டை விற்று ரோட்டில் வந்து அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே நடந்தது கிடையாதுங்க. ஜாலியாக ரோட்டில் போட்டுருக்கிற ஒருத்தன் வந்து கூப்பிட்டு ஏதோ ஒரு டிவி சீரியல் கூப்பிட்டாங்க, அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விளம்பர படங்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் யாரோ விளம்பர படம் ஷூட் பண்ணும்போது மணி சார்கிட்ட போய் ஒரு தமிழ் பையனை பார்த்தேன் பாம்பேல ஷூட் பண்ணிருக்கேன்னு சந்தோஷ் சிவன் சார் சொல்ல அவர் கூப்பிட நமக்கு வந்து அப்போது என்னது மணி சார் கூப்பிட்றாரா, நாயகன் டைரக்ட் பண்ண அவரா, இந்த இதில் அஞ்சலி பண்ணியிருக்காரு அவர் கூப்பிட்றாரு. அதுவே எனக்கு பெரிய பாராட்டு மாதிரி தோணுச்சு. அதுக்கே சந்தோஷப்பட்டு எல்லார்ட்டையும் லபோன்னு அடித்து சொல்லி நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்யா, மணி சாரே கூப்பிட்டாரு என்ன, அவருக்கு நான் யாருன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே மிகப்பெரிய ஒரு எனக்கு வந்து மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஆமா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சா எப்படி இருக்காங்க சொல்லும் போதே சந்தோஷமா இருக்குல்ல, அப்படி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவரை போய் நேரில் பார்க்கும்போது எனக்கு உள்ளெல்லாம் டிக்குன்றது. ஐயோ மணி சார் கை கழிக்கிட்டோமே, மணி சார் ஆஃபீஸ் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ் கோவில் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு அப்போ. ஸோ எல்லா நொடிலையும் எல்லா செகண்ட்லேயும் எல்லா டர்ன் ஆஃப் எவெண்ட்ஸ்லையும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு. ஆனால் இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, நன்றிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் மோஸ்ட் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. அது வந்து என்றைக்குமே நான் அதை விடலை. ஒரு மனுஷரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தாலும் அவரோட மெசேஜ் இருந்தாலே உடனே போய் கடவுள்கிட்ட போய் நன்றி நீங்கள் வந்துருச்சிங்க. அந்த நன்றிங்கிற உணர்வு வந்து என்னை ரொம்ப நாளாக ஒரு காப்பாற்றிட்டு இருக்கு. அது தலை காக்கணும் வாங்கல, அந்த லெவலில் எனக்கு வந்து அது ஒரு ஷீல்டாக இருந்திருக்கு. இன்னைக்கு கூட எவ்வளோ அன்பு பாசம் கிடைச்சப்பறம் கூட மோஸ்ட் ஓவர்வெல்மிங் ஃபீலிங் இஸ் கிராட்டிடியூட். நிறைய பேர் அதை சொல்கிறது இல்லை. ஆமாம்மா, அது இட்ஸ் ட்ரூ. ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கவச்சமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம மண்டையில் யாரை விட மாட்டேங்கிறது. இட் டசன்ட் மேக் மீ ஃபீல் லைக் ஐ எம் பீங் பொம்பாஸ்டிக் பிகாஸ் தட் கிராட்டிடியூட் கீப்ஸ் மீ டவுன் அண்ட் ஐ எம் வெரி கிராட்டிடியூட் ஃபார் எவ்ரிதிங் ஐ ஹேவ். ஸோ அப்போலேருந்தே ஒரு சந்தோஷமான ஒரு சித்த முகத்தில் தான் நான் இருந்தேன். இந்த சாக்லேட் பாய்ன்னு சொல்கிறீங்களே, அது வந்து லுக்குக்கு மேலே ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் தட் ஹாப்பி காய், ஐ வாஸ் லைக் அண்ட் ஐ எம் அது அப்படியே படங்கள் அமைஞ்சிருச்சு. ஸ்டார்டிங் டயத்தில் வந்து மணிசரே கூப்பிட்டாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல் படத்துலேயே மணிரத்னம், ஷாலினி, ஏஆர் ரஹ்மான், பிசி ஸ்ரீராம் எல்லாமே மேதைங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறது? இட் ஹேஸ் டு கோ டவுன் ஒன்லினோ. ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி டீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போவே முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரியை புரிஞ்சு கதைகள் எப்படி செலக்ட் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டு நிறையா தவறுகள் செஞ்சு. பட் த பியூட்டி அபவுட் failure is that it teaches you really well. Success doesn't teach you much because when you achieve success அதுக்கு நிறைய பேருக்கு வந்து அதில் கை இருக்கும், நிறைய பேர் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. யார் என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் சொந்த டிசிஷன் எது கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபெயிலியரில் நம்ம என்னெல்லாம் தவறு செஞ்சோங்கிறது தெளிவாக தெரியும். மறுபடியும் அந்த ஃபெயிலியர் அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஒரு இன்சைட் கூட கிடைக்கும். வேறு தவறுகள் செய்யாமல் அதே தவறு செஞ்சால் ஒரு முட்டாள்னு அர்த்தம். ஸோ தட் ஐ லைக் ஃபெயிலியர் பிகாஸ் அ ஸ்பெக்டாகுலர் ஃபெயிலியர் டீச்சஸ் யூ ஆல் த லெசன்ஸ் இன் லைஃப் as opposed to a compromised success. So
ஆல்வேஸ் ஃபாலோட் தட். ஓகே. ஸோ இப்போ கூட என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி படம் பண்ணணும், என்ன ஆசைப்படுறீங்க, அடுத்தது எங்கே போகிறேன் அப்படிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சத்தியமாக தெரியாது. பிளானே இல்லை. ஆமாம், அதுவாக ஏதாவது தேடி ஒரு சப்ஜெக்ட் வரும், மனசை வந்து ஒட்டிடும், அதுக்கப்புறம் வச்சா கொடுமையை சரைச்சா மட்டுங்கிற லெவலில் நம்ம இறங்கிடுவோம். அதுதான் என்னோட தட்ஸ் பீன் மை லைஃப். ஓகே ஓகே, பியூட்டிஃபுல். அதான் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ அந்த ஒரு சின்ன பையன் அந்த மாதவனுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் அழைப்பு அப்படின்றது தெரியுது உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்லேயே. பட் இப்போ அந்த அழைப்பு வந்துச்சு, நீங்கள் வந்தீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் அந்த புள்ளியார் சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் தமிழில் மணி சார் டிரெக்ட் பண்ணுறாருன்றப்போ ஒன்று இருந்திருக்கும்ல. வாட் வாஸ் தட் மொமெண்ட் லைக்? ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன நல்லா ஞாபகம் இருக்கு. வாட் வாஸ் இட்? அது வந்து அலைப்பாயதில் சக்தி வீட்டுக்கு நான் போவேன். அவங்க காணாமல் போனப்பறம் அம்மா வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது சக்தி இங்கே வந்திருக்காங்களா அப்படின்ட்டு அது ஒரு சிங்கிள் ஷாட். அது அதில் வந்து பிசி சார் வந்து ஒரு 40 ஃபுட் க்ரேனில் உட்காந்து என்னை ஃபாலோ பண்ணி உள்ள வரைக்கும் வந்து பயங்கர டிசைன் பண்ணி ஒரே ஷாட்டில் எடுக்கிற மாதிரி சீன். ஓகே. ஏன் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிள் சீனாக கொடுக்க மாட்டார் அவர். மணி சார் இறக்கும் போதே அப்படியே பெருசாக சிங்கிள் ஷார்ட் சீன் அப்படின்னு பண்ணி போட்டார் அவர். பயங்கர நர்வஸாக இருக்கேன். நான் நிறைய வாழ்க்கையில் வந்து பார்த்துருக்கேன் சேலஞ்சஸ், காம்படிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு. சேலஞ்சுனா நாட் இன் அ நெகட்டிவ் வே, ஒரு காம்படிஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மொமெண்ட்டுங்கிறது எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு வாழ்க்கையில். ஸோ ஐ நோ ஹவ் இட் இஸ். பட் திஸ் வாஸ் டூ மச் பிகாஸ் எல்லாமே மேதைங்க. நாம் ஏதாவது எல்லாருமே அது அந்த ஷாட்டுக்காக கிட்டத்தட்ட 8 வாட்டி ரிஹர்சல் பண்ணிட்டாங்க. ஃபோக்கஸ் புல்லரும் சேர்ந்து ஆர்ட் டைரக்டர் மாற்றணும், ஒரே ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஷார்ட்லேயே வந்து ஃபர்னிச்சர்லாம் ஆட்டுவாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லோரும் 6-8 வாட்டி ரிஹர்சல் பண்ணிட்டு ஐயோ நான் சொதப்பிட்டேன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ ஐ வாண்ட் இட் ஆல். ஸோ இன் மை லைஃப் ஐவ் ஆல்வேஸ் ட்ரை டு ஃபைண்ட் யூனிக் மைண்ட் செட்ஸ் டு கெட் ஓவர் சேலஞ்சஸ். ஸோ ஐம் திங்கிங் மை தாட் ப்ராசஸ் வாஸ் ஐயோ இதில் சொதப்பிட்டா எல்லோரும் மணி மானத்தை போயிடுவோமே, தப்பாக காஸ்ட் பண்ணிட்டான்னு மணி சார் நினச்சிருவாரே, நான் டயலாக்லாம் மறந்துட போகிறேன்னே, தமிழ் கூட சரியாக வராது, என்ன பண்ண போகிறேன், இருக்கிற பயம்லாம் வந்துருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா எப்படியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என் பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதில் இருக்கிற எல்லா மேதைகளும் வந்து முதல்ல என் முன்னாடி தான் நிற்க போகிறாங்க. படம் சொதப்பிடுச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு தான் திட்டு விழும், அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வருவாங்க. இப்படியே ஒரு பக்கம் யோசிக்கிறது, இப்படியே ஒரு பக்கம் யோசிச்சது, அப்படியே அந்த தாட் ப்ராசஸ் டர்ன் பண்ணிட்டேன். ஓகே. பணம் ஓடலைன்னா எல்லாரும் அவங்கள தான் திட்டுவாங்க, எனக்கு நடிக்க வரல தான் சொல்லுவாங்களே தவிர இதெல்லாம் பயங்கர அவங்கள்ட்ட தான் பழி வருங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணோன்னே அப்படியே தனாவிட்டான் ரெடி ஆகிட்டான். ஓகே. பாப்பா என்னதான் ஆகுது அப்படிங்கிற ஒரு you know when I focus the best is when I'm not working really hard. ஒரு 90% ஃபோக்கஸ் இருக்கும்போது தான் the outcome is the best. 100% ஃபோக்கஸ் இருக்கும்போது I take too much stress. ஸோ அந்த 90% ஃபோக்கஸ் வந்தப்பறம் எனக்கு தெரியும் ஃப்ரீ ஃப்ளோவில் நடந்துடும் அப்படின்ட்டு. அது வந்துருச்சு. ஓகே. ஒரே ஃபர்ஸ்ட் ஷாட்டில் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆமாம், மணி சார்லாம் எனக்கு வந்து எல்லோரும் கை தட்டுவாங்க, கை குலுக்குவாங்க அப்படின்லாம் நினச்சேன். யாரும் ஓகே மூவிங் ஆன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. உள்ளே போய் நான் வந்து ஏதோ கதவு பின்னாடி போய் எஸ் மேடி அப்படின்னு நானே என்கிட்ட சொல்லி அவ்வளோதான். ஒரு பேட் இந்த பேக் நீங்களே நானே கொடுத்துட்டு. ஆமாம், ஏன்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி பாராட்டெல்லாம் கிடைக்காது. என்ன பெரிய அவார்டா வாங்கின ஃபர்ஸ்ட் ஒரு டேக் தானே அப்படின்ற மாதிரி அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆமாம், நமக்கு பெரிய விஷயம் அது. அது வந்து அடுத்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுத்தப்பறம் எல்லாரும் வந்து கை கொடுப்பாங்க, வணக்கம் சார், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த முறையெல்லாம் அந்த ஷூட்டிங் மணி சார் ஷூட்டிங்லாம் கிடையாது. உன் வேலை முடிச்சாலும் அடுத்த ஷாட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி. ஸோ that's my first shot. பாருங்க எப்படி அழகா உங்களுக்கு அந்த பிக்சர் பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் இருக்கு பாருங்கல்ல. ஓகே. சோ இப்போ அந்த ஜர்னி ஃபுல்லாவே வந்து இட் வாஸ் நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். ஆஃப் கோர்ஸ் ஒரு பிகினரா நீங்க உள்ள வரப்போ தமிழுக்கும் சரி, நம்மளுடைய சொன்ன மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ரிலீஸ் ஆகுது படம், உங்களோட ஃபர்ஸ்ட் படம், ஒரு படபடப்பு இருந்திருக்கும். இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆனப்போ என்ன ஒரு நர்வஸ்னஸோ அதே மாதிரி ரிலீஸ்க்கு இருந்திருக்கும். எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்மளை பிடிக்குமா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன். ஹவ் வாஸ் இட்? ஃபர்ஸ்ட் டே தியேட்டர் போய் பார்த்தீங்களா? ஃப்ரைடே அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் மிக்ஸ்டு ரிப்போர்ட் இருக்கு சார் அப்படின்னு என்னோட மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாரு. ஓகே. மியூசிக்கெல்லாம் ஹிட் அது வரைக்கும். அண்ட் ஏதோ புது ஆள் வராங்க, ஹிந்திலேருந்து ஒரு மாதம் வந்திருக்கான், சி ஆக்ஸ்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு பேச்சு நடக்குது. ஆனால் அப்போல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ வந்து ஹியர்ஸே வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு எல்லாரும் மணி சார் படம்லாம் கொஞ்சம் கிளாஸியாக தான் இருக்கும், அது வந்து மிக்ஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னி வரைக்கும் வாழ்க்கையில் கேட்க வேண்டியிருக்கு. பட் அது சொன்னாங்க. ஸோ சரி என்ன மிக்ஸ்டாக இருக்கா அப்படின்ட்டு படம் தோக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா மியூசிக் பெரிய ஹிட், மணி சாரோட படம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், நம்ம பண்ணுற படம் பெரிய ஹிட் ஆகணும், அது வந்து சரித்திரத்திலே போயிடணும், நம்மளை நிறையா பேர் பாராட்டுவாங்க.
அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நியாயமான விஷயம் தானே. ஆமாம், அது முதல் படம் மணிரத்னமோட அரவிந்த் சுவாமியை லான்ச் பண்ணியிருக்கிற அதே இயக்குனர். ஸோ நமக்கும் அவர் மாதிரி ஒரு பேர் வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா நமக்கு. அந்த கற்பனைலாம் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மிக்ஸ்ட் டாக் அப்படின்னாங்க, அடே இரு அப்போ தான் நான் வந்து என் மனைவிட்ட வேற பாம்பேலேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன், வீட்டெல்லாம் சாமான்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துடு, இனிமேல் நம்ம தமிழ் படம் தான் பண்ண போகிறோன்னு வேறு சொல்லிட்டேன். அவங்க ட்ரக்லலாம் ஏற்றிட்டாங்க சாமானை. ஒரு நிமிஷம் இருமா, ட்ரக் அனுப்பாத. இரு என்ன அனுப்பாதையா, என்னடா சொல்கிற அப்படின்னு சரிதா கேட்கவே, இல்லை மிக்ஸ்ட் ரிப்போர்ட் இருக்குன்றாங்க. டே மேடி பார்த்து சொல்லு, நான் இங்கே ட்ரக்கில் உட்காந்துருக்கேன் அப்படின்றாங்க அவங்க. அடுத்த நாள் சாட்டர்டே. ஓகே, சரி இந்த மிக்ஸ்ட் ரிப்போர்ட்னா என்னென்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது ஓடலையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்குறேன். மிக்ஸ்ட் ரிப்போர்ட் சார் அப்படின்றாங்க. ஸோ தேவி தியேட்டரில் வந்து நான் எப்படியாவது கிளம்பி நான் நேராக என் வண்டி எடுத்துகிட்டு, அப்போ அம்பாசிடர் இருக்கும், அந்த அம்பாசிடரில் கூப்பிட்டு தேவி தியேட்டரில் இறங்கினேன். திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீம்லாம் ஓடி வந்து எனக்கு பைத்தியத்தை பிடிச்சிருச்சு. சார் எப்படி சார் தண்ணி அங்கே வந்தீங்க அப்படின்ட்டு கொடைகளெல்லாம் கொண்டு வந்து என்ன கொடையில் அப்படியே கவர் பண்ணி எஸ்கார்ட் பண்ணி ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஓ இப்படியெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுங்க இங்கே அப்படின்றாரு என்கிட்ட. என்னாச்சு, படம் எப்படி ஓடுது நீங்களே பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் வருது, மெட்ராஸ் டாக்கீஸ், மணி சார், பிசி ஸ்ரீராம் பேர்லாம் வருது. எல்லோரும் வந்து கைத்தட்டுறாங்க, பயங்கர விசில்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் என்ட்ரம் பொண்ணுக்கு சாங்கில் என்னோடய ஃபேஸ் காட்டுறாங்க. தியேட்டர் அப்படியே பிச்சுக்கிச்சுங்க. அது துப்பட்டெல்லாம் பார்க்குறது, எல்லாம் பேப்பர் காயின்லாம் பார்க்குது. அடா பாவி அப்படின்ட்டு வெளியே போய் மனைவிட்டு ட்ரக் அனுப்பிச்சிட்றி அப்படின்ட்டு. I'll never forget that. Wow. I knew that was a big hit that day. பா மிக்ஸ்டு ரிவ்யூவா, என்னடா டே போங்க, துப்பட்டா காயின்லாம் எனக்கு போடுறாங்க பால. My God. Yeah, again very humbling, very grateful, but you knew that ஏதோ இம்பாக்ட் இருக்கு அப்படின்ட்டு. வாவ், அங்கே தொடங்கினது தான். அதுக்கப்புறம் அந்த கிரேஸ் மேடி கிரேஸ் போய்கிட்டே இருக்கு. டில் டுடே இட் வில் கோ ஆன் ஃபார் எவர். God's grace. Yes. இப்போ ஒன் திங் வெரி ஐ அட்மையர் அபவுட் யூ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் வில் அக்ரி, இந்த ஜானர் நமக்கு வந்துருச்சு, இது நமக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அதே கண்டினியூ பண்ணாமல் அதுலேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நாங்கள் சாக்லேட் பாய்ன்ற பேர் அப்படியே மாற்றி இப்படி ஒரு கொடூரமானவனா அந்த படத்தில் காமிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் யோசிக்கிறதுக்கு நீங்கள் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேட் இஸ் சம்திங் வெரி அமேசிங். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸும் சரி. ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இந்த கதைகள் பண்ணணும், நம்ம கம்ஃபர்ட் ஸ்பேஸை விட்டுட்டு அடுத்தடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற தாட் எப்படி வந்துச்சு? அது வந்து அப்போவே டான்ஸ், ஃபைட்ஸ் எல்லாமே ஒரு கமர்ஷியல் படத்தோட மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்துச்சு. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு டான்ஸ் பண்ண வராதுன்னு எனக்கு அலைப்பாய்திலே புரிஞ்சிருச்சு. ஓகே, எப்படியோ காலாட்டி மேனேஜ் பண்ணிட்டேன் மின்னலில். ஓகே, பட் அதை வச்சு நான் மக்களோட மனசை கவர்க்க முடியாதுங்கிற ஒரு ஃபேக்ட் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே, no point in doing commercials because I'll be running the same race that everybody else is running. அப்படிங்கிற ஒரு I understood that very easily. But then எனக்கு முன் உதாரணமாக இருக்கிறவர் வந்து கமல்ஹாசன். ஏன்னா அவங்களாம் வந்து வித்தியாசமான ரோலாக பண்ணுவாங்க. ஒரு 2-3 படம் பண்ணப்புறம் தப்பாக போனப்புறம் எனக்கு அதுவும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த முகத்தை வச்சு நம்ம படிக்காதவன், பசிக்கு திண்டாடுறவங்கலாம் காட்ட முடியாது. ஏன்னா நானும் அரவிந்த் சுவாமிலாம் சோத்துக்கு திண்டாடுற மாதிரி ஃபேஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பால் கொழுக்கட்டை மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு பரிதாபமான ரோல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ஸோ அது போஸ்டர்லேயே தவறாக தெரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் ரோல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போவே எனக்கு வந்து என்னென்னா, நம்ம அலைப்பாய்தியிலே வந்து ஸ்டார்ட் அப்னு ஒரு விஷயம் சொல்லிட்டோம். அதுவே மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதுவே ரொம்ப அக்செப்ட் பண்ண என்னன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ வரப்போகிற ஜென்ரேஷன் எதை நோக்கி போக போகிறாங்க அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் வரும்போது அவங்க வந்து எப்படி வெளிப்படையாக தன்னோட ஒப்பீனியனை சொல்கிறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஓடிடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற மக்களெல்லாம் உலகம் முழுக்க வந்து ரொம்ப பிரசித்தமாயிட்டு இருந்தாங்க. இந்திரா நூரி பிகேம் தி CEO ஆஃப் கோலா. அந்த மாதிரி தமிழ்காரங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ரெக்கக்னேஷன் வந்துட்டுருக்கு. பட் குவாய்ட்டாக இவங்கெல்லாம் எந்த படம் பார்க்க போவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு கண்டிப்பாக வேறு கமர்ஷியல் படம் நடக்கிற படங்கள்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் கேரக்டர்ஸ், லுக்கிங் ஃபார் progressive storytelling for most of my, actually except for one film which I made a mistake. எந்த படத்துலையும் நான் வந்து விமனை இல் ட்ரீட் பண்ணது கிடையாது. I've never slapped a girl except for one film where they made me do it, which I didn't have the power to
fight it, but regretted it very badly. But அதுக்கப்புறம் never ill treat a woman, because that is not the next gen. They know how to treat a woman. They know how to எங்க அப்பா அம்மா 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அன்பு வந்து அதை பற்றி டவுட்டே கிடையாது, மரியாதை அன்பு. ஆனால் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்களோ அப்படி என் மனைவி என்கிட்ட பேசுறது இல்லை. அது நான் எதிர்பார்க்கறது என்னோட பைத்தியக்காரத்தனம். நான் ஏன்னா இப்போ வந்து தேர் பார்ட்னர்ஸ் இல்லையா. ஸோ அதில் வந்து பேர் வச்சு கூப்பிடுவாங்க. கார்த்திக்னு அப்படி அந்த அலைப்பாயத்தில் வைக்கும்போதே எல்லாருக்கும் அது தோணுச்சு, என்ன புருஷனை பேர் வச்சு கூப்பிடுறேன் அப்படிங்கிற. அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட போகிறோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ட்ரைங் டு லுக் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். இந்த கேப் வரதுக்கு என்ன காரணம்னா, ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் அன் என்டையர் ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்க அது வரைக்கும் இன்னும் ரெக்ரெசிவ் வரதான் இருந்தாங்க in terms of storytelling. So then I couldn't do those kind of relationship stories. So then I had to do commercial. But என்னை வச்சு அந்த படிச்சவனா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். In fact, that never happened. So then I realized that I have to design the projects on my own. எனக்கு சூட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் நான் டிசைன் பண்ணாதான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு, I think after Vete I got that realization. Okay. I was playing second fiddle. I was not healthy. I was fat. I mean ஒரு லிம்போல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Because I was not getting to exploit what I was good at. So then I took a 4-year break. And then I just wanted to understand நம்ம யூத் எங்கே போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்த படம் தான் இறுதி சுற்று வித் சுதா, who's a lady director, and she's phenomenal. Like, I don't think half the men I know are half as strong as her. She's phenomenal. So அந்த மாதிரி கதைகள்லாம் வர ஆரம்பிக்கும் போது then I realized that finally that thing is turning. எனக்கு எந்த மாதிரி படங்கள் வேணுமோ அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இறுதி சுற்றா இருக்கட்டும், விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், ராக்கெட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஹிந்தியில் வர்றது கூட I had to wait for that change to happen. And I think I've come to a stage now again when it's the same thing. Again I have to wait for my directors and storytellers to evolve. ஏன்னா இப்போ மறுபடியும் போரிங்காக அதே லெவலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. And so fingers crossed பாப்போம். அதுக்கு தான் நீங்களே டிரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே இப்போ. அதுக்கப்புறம் நீங்கள் டிரெக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ண டைமை விட்டுட்டு I'm selecting the subjects. இப்போ நான் டைரக்ட் பண்ணுறதா இல்லை, அது இட்ஸ் அ பிக் கமிட்மெண்ட். ஓகே. ஒரு நடிகனா வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் டைரக்ஷன்லேயே போயிடும். And இப்போ I think I'm peaking as an actor. I'm able to enjoy my time on the set as an actor. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சேலஞ்சிங்காக இருக்கிறது, ஆனால் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ I want to do more acting now. ஸ்க்ரீன்லேயும் பார்க்கணும் உங்களை. எல்லா பெரிய ஆசை தான் எங்களுக்கும் இருக்குது, அதனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய இடங்களில் வந்து இதுதான் எனக்கு செட் ஆக போகிறது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ ஐ ஆல்சோ பிலீவ் நிறைய நோ சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும்ல உங்களுக்கு. பிகாஸ் ஓவர்வெல்மிங்காக ஒரே ஜான்ரால நிறைய வந்துட்டே இருந்திருக்கும். சரி, வெரி குட் क्वेश्चन. ஆமா. ஸோ அந்த நோ அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றதுக்கான ஸ்பேஸ் எப்படி மாதவன் எடுத்துக்கிட்டாரு? ஐ திங்க் அதோட இம்பாக்ட், நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஆக்சுவலி, எஸ்பெஷலி மென்ட் ஃபார் டைரக்டர்ஸ். நான் உங்கள்கிட்ட சொன்னோம், எந்த இயக்குனர் என்கிட்ட கதை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க உலகத்துலேயே நம்பர் 1 ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு தான் வராங்க. ஒரு வல்னரபிள் ஸ்டேட்டில் தான் என்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் கேவலமான பதில் என்ன தெரியுமா? நல்லா இருந்துச்சுங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அ டிஸ்சர்வீஸ். ஓகே. அப்புறம் நாளைக்கு வந்து ஃபோன் கால் அவாய்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மேனேஜர் மூலமாக இல்லை சார் அது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு வாரத்துக்கு இழுத்து அடிக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. ஸோ ஒரு இயக்குனர் என்கிட்ட வந்தாங்கன்னா அவருக்கு வந்து அவங்க என் மேலே கோவப்பட்டாலும் சரி, ஆனால் இந்த வெயிட்டிங் பீரியட் வேணாமே அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் எல்லார்ட்டையும் இந்த கதைக்கு நீங்கள் எந்த எண்ணத்தோட பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இது ஏன் சூட் ஆகுதுன்னு கூட சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் நடித்தா உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து வேறு யாராவது பண்ணால் நல்லா இருக்கும், நான் இதுக்கு சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு கரெக்டாக அதில் என்னெல்லாம் பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேங்க. அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு பெரிய எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு திட்டிட்டு கூட போனவங்க இருக்காங்க. விச் இஸ் ஃபேர் எனஃப். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுங்கிறது வந்து ஒரு இயக்குனரோ ஒரு ரைட்டரோ இஸ் புட்டிங் இஸ் ஹோல் அவுட் டு யூ. இட்ஸ் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருக்குது. தான் குழந்தை தான் எல்லா உலகத்துலேயே அழகான குழந்தை அப்படிங்கிறது வந்து எல்லா அம்மாவும் நம்புவாங்க. நல்லா இருக்கே கொஞ்சம் நிறந்தான் அப்படின்னு யாரான்னு சொன்னால் மூஞ்சில் குத்தணும் போல் இருக்கும். அதனால தான் அதே மாதிரி எவ்வளோ அழகான ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நமக்குன்னு வர ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அது ரொம்ப வல்னரபிள் ஸ்டேட்டில் இயக்குனர்லாம் போயிடுவாங்க.
ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி நோ சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆர்ட்டாக ஆக்கி, அதே சமயத்தில் நான் நோன்னு சொன்ன பல படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஓகே. ஆனால் நான் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ. இல்லை கண்டிப்பாக எனக்கு அப்போவே தெரியும். ஓகே ஓகே. சொன்னா சில ரோல் பொறுத்தவங்க நம்ம இருக்கு, சில ரோல் நம்ம கேட்கும்போது அதுக்கு என்னோட பர்சனாலிட்டி பொருத்தமாக இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது வேற ஒரு நடிகர் பண்ணி அது பெரிய ஹிட் ஆன அப்புறம் நீங்கள் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு ஹிட் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் நம்பவே மாட்டேன். ஓகே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் த ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹேவ் டு ஏபிள் டு ரிலேட் டு இட். But very good question, because telling no is an art without having to permanently destroy somebody's soul, you know. If somebody comes and says, "Yonakana arivigirukku vara kayithu story inge idana yaarti yakathu nee velipoya" appdin sonna, it's ruining a soul. You should never do that. So I decided never to do that. Okay. So அந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட்டும் ஆகக்கூடாது, அந்த ஒரு சோல் நீ சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷன் எதுவுமே இல்லாம அழகா. ஆமா, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா முக்காவாசி பேருக்கு புரிஞ்சது. சாரி என்ன சொல்ற, இதுக்கு சொல்றாரியா அப்படிங்கிறது. அதில் சில பேர் திட்டுவாங்க, பட் இட்ஸ் ஃபைன். இல்லைன்னா அவங்களுக்கு லேட்டர் ஆன் புரியும். இவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து படத்தோட நல்லதுக்கு தான். நான் ஈவன் இஃப் தே டேக் இட் ஆர் தே டோன்ட் டேக் இட், தே வுட் ஹவ் டன் இட்ஸ் பெட்டர் ஃபார் தி ஃபிலிம். ஸோ தட் ஹஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ மேட் டூ மெனி எனிமீஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஓகே. ஸோ அழகாக இப்போ நீங்கள் சூஸ் பண்ண கதைகள் தான் ஒவ்வொன்றுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி நான் பண்ணணும்னு யூ நேம் ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் தட் யூ பிளேட். ரைட். ஸோ இப்போ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சாக்லேட் பாயாக ரொம்ப பிடித்தமான கேரக்டர்ஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப வெறுக்கத்தக்க மாதிரி ஒரு கொடூரம்பா அப்படின்ற பேரை வாங்கின கேரக்டர்ஸும் இருக்குது. அதில் ஒன் சச் கேரக்டர்ஸ் இன்பா. கரெக்ட். என்னங்க இந்த ஆள் இவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்காரு, இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? அந்த பொண்ணு எவ்வளோ என்ன பண்ணாலும் மன்னிக்கிற ஒரு ஃபர்கிவிங் ஆட்டிடியூட் இருக்கிற பொண்ணாக இருக்கிறப்போ ஹவு கேன் திஸ் மேன் பி சோ க்ரூவல் அப்படின்ற ஒரு இது நமக்கு தெரியுது படம் பார்க்குறப்போ. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறப்போ ஹவு டஸ் இட் அஃபெக்ட் யூ மென்டலி, ஆர் ஹவு டு யூ வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் டு யூ கோ த்ரூ as a person? First I had to convince Mani sir that I could play it. அது ஒரு டாஸ்காக இருந்ததா உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா அப்போ நான் வந்து அலைப்பாயுதே மின்னலே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. திடீர்னு இன்பாங்கிற கதாபாத்திரங்கள் வந்து அவர் வேற யாரோ மைண்டில் வச்சிருந்தாரு. ஓகே. சித்தார்த்தோட கேரக்டர் தான் எனக்கு கொடுக்குறதா இருந்தார். நான் சொன்னேன், டைரெக்டாக அந்த மாதிரி ரொமான்டிக்லாம் நிறையா பண்ணிட்டேன், போர் அடிக்கிறது சார் அப்படின்னா. அவர் வந்து கதை சொல்லும்போது எனக்கு அப்போவே புரிஞ்சுது த மோஸ்ட் கலர்ஃபுல் கேரக்டர் இஸ் இன்பா அண்ட் ஹீ வாண்டட் சம் அதர் ஆக்டர் இன் தட். ஸோ ஐ ஹேட் டு கன்வின்ஸ் ஹிம் தட் ஐ எம் ரைட் ஃபார் இன்பா. அதை பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ண அப்புறம் அந்த படம் பண்ணும்போது அவர் என்கிட்ட அந்த ரோல் எனக்கு கொடுத்த அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஐ வாண்ட் யூ டு பி அன் அனிமல். Yes, you were. ஆமாம். But you know, when a director says, I want you to be an animal and you want me to walk on four hands, what is the meaning of an animal? With no empathy at all? So, I don't think animals are without empathy. Okay. Right? So, animal வந்து நம்ம broad-ஆ empathy இல்லை. அப்போ நான் சொல்லியிருக்கேன்ல அவரே, I want you to be an animal, don't be one with empathy, don't show கருணை காட்டாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அனிமல் சொன்னார் அப்படின்னா நான் நிறைய வாட்டி யோசித்தேன். அப்போ நேஷ்னல் ஜியோகிராஃபியில் நிறைய இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு வேட்டையை பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் லயன்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி ஒரு டியரோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த டியர் ஓடும்போது அதோட கண்ணில் வந்து பயம், உயிருக்கு வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சு அப்படியே பயங்கரமாக வெறித்தனமாக ஓடுது. ஓகே. ஆனால் அதுக்கு பின்னாடி ஓடுற அந்த லயன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறதே தவிர அது ஓடி போய் தாவி கடிச்சு அதை கிரவுண்டில் போட்டு த்ரோட்டை பைட் பண்ணி அதை பிரித்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த லயன் வந்து லஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு. கோபம் கிடையாது அந்த கண்ணில். It's not killing for murder. Okay. It's killing for its food. So it is not revenge. It's for survival. It's not anger. No, it's a normal part of survival, no? அது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு தானே போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன கோவம், அந்த டியர் யாருன்னே தெரியாது. ஸோ they're supposed to do. ஸோ அந்த ஒரு மிருகமா பார்க்கறதுக்கு ஒரு மனுஷனா நமக்கு அது கொடூரமா இருக்கே தவிர அந்த லாயனோட கண்ணில் என்றைக்குமே கோபம் தெரியல எனக்கு. அந்த டியரோட கண்ணில் பயம் தெரியுதே தவிர லாயன் கோவத்தில் கொன்னுடுவேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் வரவே இல்லை. ஸோ அது ஒரு கருணையான ஒரு விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்கு, பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்கு. அப்போ தோணுச்சு, இன்பா வந்து அப்போ இப்படி பண்ணலாம். அதனால் இன்பா வந்து அடிக்கும்போது ஒருத்தர் வந்து தன்னோட தொழில் பண்ணும்போது ஒருத்தனை அடிச்சுட்டு வாயா, ஒருத்தனை வந்து வெட்டிட்டு வாயா, சுட்டுட்டு வாயா அப்படின்னு சொல்லும்போது அதுல எந்த விதமான கோபமும் இருக்காது அவருக்கு. அதான் பிகினிங்லேயே நம்ம பேசிட்டே சூர்யாவை ஷூட் பண்ணிடுவோம். ஆமாமா, பக்கத்துல போ ஒன்றும் இல்லை, டே தம்பி எக்ஸ்கியூஸ் மீ ஷூட் பண்ணிடுவோம். ஆமா, எக்ஸாக்ட்லி. I thought that is the first I should do it like that. It should be like a casual thing.
நம்ம தினம் வேலையை போகும்போது சிக்னேச்சர் போடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி போடுவோம்? அந்த எக்ஸ்பிரஷனில் தான் சொல்லிட்டு வருவேன், அந்த எக்ஸ்பிரஷனில் தான் சித்தார்த்த அடிப்பேன், அந்த எக்ஸ்பிரஷனில் தான் வந்து வீட்டில் காலேஜில் போய் ரகலை பண்ணுவேன். சண்டேன்னு வரும்போது வேறு எக்ஸ்பிரஷன், சூரியோட சண்டை போது. பட் திஸ் இஸ் மை ஜாப். ஸோ அந்த ஜாபில் வந்து கோவம் கிடையாது. That's how I interpreted it. ஒரு வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யும்போது இவன் மணி சார் லைக் டீச்சரா அப்படி பண்ணு கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ சித்தார்த்தை போட்டு அந்த ஆஸ்பத்திரியில் அடிக்கும்போது கூட கோவம் இருக்காது. எதால் அடிக்கலாம் இதை எடுத்து அடிப்பான், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது கொடூரமாக ஏன் இருக்குன்னா அந்த வயலன்ஸ்க்கு இவன் கோவத்தை காட்ட மாட்டான். ஆனால் வீட்டில் யார் எல்லாத்தோடையும் அதிகமாக லவ் பண்ணுறானோ அவங்ககிட்ட தான் அந்த மிருகத்தனத்தை காட்டுவான், இமோஷனை காட்டுறான். ஸோ காட்டுவான். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் வந்து கெஞ்சுவான், மன்னிப்பு கேட்பான், கதறுவான். அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அது எங்கிட்ட எதிர்பார்க்காம இருக்கிறதுனால ஒன்றும் கொடூரமாயிடுச்சு. ஆனால் அன்பிலியபிள் தான். இவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக நேரில் அவ்வளோ இதாக இருக்கிற பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி வேற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணணும். ஆமாம். அப்படியே அதை மாறி எடுக்கிற போது எப்படி இருக்கும் அப்படின்றது தான். நீங்கள் கேட்ட கேள்வியோட 2வது பாகம் வந்து இட் டஸ் எஃபெக்ட் யூ. சில சமயம் நம்ம போகும்போது அதே முரடத்தனமும் அந்த கோவத்துலேயும் ஒரு அந்த ஏன்னா மட்டத்தில் வேற பயங்கரமாக அந்த வெயில எரிஞ்சு. ஸோ இட் வாஸ் அ இரிட்டேஷன் ஃபீலிங் தான். நாட் த சாக்லேட் பாய் தட் ஐ அம் யூஸ்ட் டு. ஸோ சரிதா நிறைய வாட்டி சொல்லியிருக்கான், அந்த இன்பா வெளியே விட்டு வா அப்படின்னு நிறைய வாட்டி. ஏன்னா வீட்டில் வந்து அந்த மசில்லாம் ஏற்றி அது உட்காரும்போது கூட ஒரு முரடான உட்காந்து அப்போதான் என் மனைவி எனக்கு பேரை கொடுத்தாங்க முரடன் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் போதெல்லாம் கொஞ்சம் முரடன் அப்படின்னுவாங்க அவங்க. It does affect. Okay. So அதனால தான் நான் பேக் டு பேக் அண்ட் அப்போவே முடிவு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா no 2 films together. ஸோ அதான் ஸோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் லெஸ் பிகாஸ் ஒரு படம் முடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆன அப்புறம் தான் அடுத்த படம். அது என்ன நடந்தாலும் அதை நம்ம ரிப்பீட். என்னோடய மேனேஜர்லாம் லவோ நடிச்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியிலே சர்வை பண்ண தெரியல சார், ஒவ்வொரு ஆக்டரும் 4 படம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன சார் ஒரு படம் அண்ட் அவங்க சொல்கிறது நியாயம் தான். பிகாஸ் ஹீ வாஸ் எக்ஸ்பெக்டிங் கிட்ட வந்து அவருக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு நியாயமான எதிர்பார்ப்பு தான். பட் நான் ரொம்ப லேசியாக ஒரு வருஷத்தில் ஒரு படம் 2 படம் பண்ணி. But that is the reason, I think that is the reason I'm still here. Okay. Fair enough. அப்படி அழகா உங்களுக்கான லட்டு மாதிரி ப்ராஜெக்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அது மட்டும் ஃபுல்லஸ்ட் ஆஃப் எஃபர்ட் கொடுத்து பண்ணிட்டு இன்றைக்கும் அந்த ஒவ்வொரு கதைகளும் பேசுது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் நம்ம 10 வருஷம் கழிச்சு இன்பா பற்றி பேசுகிறோம், கார்த்திக் பற்றி பேசுகிறோம், பட் டீகோடிங் எவ்ரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் இட். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாக்லேட் பாய்க்கு பயங்கரமான ரிசெப்ஷன் கிடச்சிருச்சு. பட் இன்பாக்கு எப்படி கிடைக்கும்னு நினச்சிங்க? அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. நத்திங். கதாபாத்திரத்தில் நம்ம போயிட்டோமா, மணிரத்னம் படத்தில் மாதவன் கேவலமாக நடிச்சிருக்காங்கிற பேர் வேணாம், அதுதான் பயமாக இருந்துச்சே தவிர எந்த ரோலும் ஆக்சுவலி எனக்கு பாராட்டு கிடைக்கும், எனக்கு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் பண்ணதே கிடையாது. அப்படி சொன்னால் கூட நான் அதை சீரியஸாக எடுத்ததும் கிடையாது. அப்படி அவார்டு கொடுத்தா கூட அதை நான் சீரியஸாக எடுத்தது கிடையாது. that is not important for me. ஓகே. இப்போ இந்த ஆங்கர் அப்படின்ற விஷயம் வந்து உங்களோட நிறைய படங்களில் பார்த்தப்போ when it comes to a scene which requires அந்த ஃபுல்லஸ்ட் ஆஃப் அந்த ஆங்கரை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப கன்வின்சிங்காகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது. அது இவருக்கு ஒட்டாத ஒரு விஷயம் மாதிரியே இல்லை. இப்போ லவ் எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணுறீங்களோ, ரொமான்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கோ, ஒரு ப்ரீஸ் மாதிரி அந்த மாதிரி கோவமும் ஒன்று இருக்குது. ஐயோ ரியல் ஒரு உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கிற ஒரு ஆளா நீங்கள்? கோவப்படுவீங்களா? சைக்காட்ரிஸ்ட் மாதிரி கேள்வி கேட்குறீங்களே. ஐ திங்க் ஒரு ஆதங்கம் இருக்குல்ல. அதான் நான் கண்டிப்பாக இருக்குது. ஐ திங்க் ஒரு கோவமும் இருக்குது, ஆத்திரமும் இருக்குது, ஆதங்கமும் இருக்குது. அது நான் ஒரு நடிகனா இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். ப்ளீஸ். உண்மையான வாழ்க்கையில் அப்படி இல்லைன்னா கூட ஒரு நடிகனுக்கு அது உருவாக்குறது வந்து நல்ல முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்ல வரேன்னா, சில பேருக்கு வீட்டில் யாராவது தப்பாக சொல்லிட்டா ஆத்திரம் வந்துடும், சில பேருக்கு வரவே வராது. வீட்டில் யாராவது திருட்டிட்டு போயிட்டா கூட ஆத்திரமே வராது. ஸோ அவங்களோட டாலரன்ஸ் லெவல் அண்ட் ரியாக்ஷன் லெவல் வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு நடிகனுக்கு இதெல்லாம் த்ரெஷ்ஹோல்ட் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். கோவம் ஆத்திரம் வரணும். யூ ஷுட் ஹேவ் ஈகோ, you should have fear, you should have humility and arrogance. ஏமா அது வந்து மனசில் வந்துட்டு போகணும். அது கரெக்டாக. அப்போ தான் ஒரு நடிகனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் ப்ராக்டிஸ் போவாங்க. நடிகன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து கேமரா முன்னாடி ரிஹர்சல் பண்ண முடியாதுல்ல. அது ரிஹர்சல் பண்ணால் நேச்சுரலாக வரதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்புங்க அது. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஆதங்கம் வெளியே வரலைன்னா அது தவறாக தெரியும். நான் வந்து நடிகனா மாதவன் வந்து நான் வந்து விஜயகாந்த் மாதிரி கோவப்படுறேன், இல்லை ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி கோவப்படுறேன், அதான் கோவப்பட்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா அது நியாயமாக ஒரு கன்வின்சிங்காகவே இருக்காது நீங்கள் சொல்கிற மாதிரி.
அது மாதவனாக கோவப்படுறான் அப்படின்னு வந்தால் தான் அது கிளியராக வரும். அதே சமயத்தில் நிறையா பேர் வந்து அழுக அப்படின்னா உடனடியாக கிளிசரின் போட்டு கண்ணில் தண்ணி தெரிஞ்சாதான், இந்த கண்ணீர் தெரிஞ்சாதான் சோகம் வரும் அப்படின்னு ஆப்டிக்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்டிங் ஸ்கூல் போனவங்களாம் சரி, இல்லை டாப் ஆக்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து அழறதை பார்த்து உங்களுக்கு அழுகே வராது, ஒருத்தன் வந்து அழுகிய அடக்கிறான் பாருங்க, அழாமல் அடக்கிறதுக்கு முயற்சி செய்வான் பாருங்க, அதில் தான் உண்மையான அழுகை இருக்குது. அதில் தான் நீ அழாத, நீ அழத வந்து அடிக்க வாசிக்க பாரு, வெளியே விடாத. ஆனால் அதை பார்த்து தான் ஆடியன்ஸுக்கு இம்பேக்ட் வரும். அதுதான் அடுத்த லெவல் ஆஃப் ஆக்டிங். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஏன்னா எதுவுமே ட்ரைனிங்கே இல்லாமல் எந்த விதமான, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இண்டஸ்ட்ரி, நான் ஒரு நாளைக்கு கூட நான் என் சொந்த ஷூட்டிங்க்கு தான் முதல் வாட்டி ஷூட்டிங்கே போயிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்? நிறைய பேர் ரோட்ல நின்று ஷூட்டிங் பார்ப்பாங்க இல்லையா, அது கூட நான் பார்த்தது கிடையாது, எனக்கு வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. முதல் நாள் ஷூட்டிங்னா என்னன்னு தெரியறதுக்கு என் சொந்த ஷூட்டிங்லாம் நான் போகிறேன். ஸோ அவ்வளோ ரா. அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் டு லேர்ன் ஆல் தீஸ் லெசன்ஸ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இட் இஸ் தட் அந்த ஆத்திரம் ஆக்ரோஷம் எல்லாம் அவமானப்பட்டால் எப்படி பண்ணுவோம், இல்லை ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணால் எப்படி போவோம் அப்படிங்கிற இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வெளியே விட்டு உள்ளே ஏற்றிக்க வேண்டியிருக்கு ஆஸ் அன் ஆக்டர், ஐ திங்க். எஸ். இப்போ ஒவ்வொரு படத்துலையும் நமக்கு பேசுகிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேபி நம்ம பேசுகிறப்போ உங்களுக்கே பின்னாடி ஓடலாம், இப்படி இருந்ததில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன்றைக்கும் வந்து ஹாரர் அப்படின்னா யாவரும் நல்ல போது அதை நம்ம மென்ஷன் பண்ணாமல் போவே மாட்டோம். கரெக்ட். ஸோ கைண்ட் ஆஃப் அது என்ன எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரில. ஓ மை காட், அவ்வளோ ஒரு பயங்க. நீங்கள் அது ஒரு வேற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்றத, ஒரு நெகட்டிவ் எலமெண்ட் இருக்குன்றத ஃபிகர்ஸாவோ வேறு எந்த விஷயமாவோ காமிக்காமல் ஜஸ்ட் பை த மியூசிக் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த விஷயங்களை சொல்கிறதுலையே இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் ஆல்சோ ஷைத்தான் தட் ஐ வாட்ச்ட் வெரி ரீசென்ட்லி ஆஃப் யோர்ஸ். அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பேட் ஒரு இதில் கொண்டு போயிடும் நம்மளை. பட் தட் இஸ் ஜானர் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுறப்போ வாட் டஸ் இட்? வெரி குட் கொஸ்டின், வெரி குட். அந்த பயத்தை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் என்னென்னா குளிரமான ஃபேஸு அதெல்லாம் பண்ணாதான் கத்துனாதான் பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஹியூமனைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம் அந்த நெகட்டிவிட்டியை. அதோட பயங்கரமான விஷயம் கிடையவே கிடையாது. அதை ஹியூமனைஸ் பண்ணுறது எப்படிங்கிறதான் ஒரு நடிகனோட அறிவு. என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வெளிப்படையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷைத்தானுங்கிற படம் ஏற்கனவே ஒரு குஜராத்தி படம். அதில் வந்து ஒரு நல்ல நடிகராக ஏற்கனவே இந்த ரோலை பண்ணிட்டார். அவரோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன, நான் வில்லனாக வரணும், அப்பா அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவெல்லாம் பயன்படுத்தணும், உங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் நடிச்சிருக்காரு. பயங்கரமாக இருக்கும், பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது அவரோட இன்டர்பிரிட்டேஷன் அப்படி பண்ணிவிட்டு எல்லாரையும் பயன்படுத்திட்டு அந்த படம் பெரிய ஹிட்டு. அது ஹிந்தியில் பண்ணும்போது நான் வந்து முதல்ல எனக்கு அஜய் தேவ்கன் ரோல் கொடுக்குறாரோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். இல்லை உங்களுக்கு ஹீரோலாம் கிடையாது, அஜய் தான் ஹீரோ ரோல், நீங்கள் தான் ஷைத்தான் அப்படின்னு. இட்ஸ் வெரி குட், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கதையில் எப்படின்னா, இவர் ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஷைத்தான் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன கதைனா, இவன் வந்து 108 பெண்ணுங்களை வந்து எடுத்துகிட்டு போய் அது சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிறது தான் கதை. இந்த கதையில் ஸ்டார்ட் ஆகும்போது ஏற்கனவே இந்த பெண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறது ஏற்கனவே 107 வாட்டி பண்ணிட்டான் இல்லையா? இப்போ 108வது வாட்டி தானே பண்ண போகிறான். ஸோ அப்படி பண்ணும்போது இதோட அவுட்கம் பற்றி இவனுக்கு டவுட்டே கிடையாது. எல்லார் அப்பா அம்மாவும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு அவன் 107 வாட்டி பார்த்துட்டான். அவங்க என்ன சேஷ்டை பண்ணுவாங்க, என்ன ட்ரை பண்ணுவாங்க, அழுவாங்க, கெஞ்சுவாங்க, சண்டை போடுவாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவங்களால சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் அதை எப்படி ஹியூமனைஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து டைம் தான் பிரச்சனை. அவங்க சீக்கிரம் பர்மிஷன் கொடுத்தா நான் இப்போ டயத்தில் போய் இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் பண்ணிட்டான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எவ்ரிதிங் தட் இஸ் ஹை ஆக்டேன் ஆர் ஹை எமோஷன் இவனுக்கு இஸ் நாட் அட் ஆல் வெரிட். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் ஓவராக வேறு செஞ்சுருக்கேன். அதை எடுத்துட்டாங்க, ஏன்னா அது ஹீரோயிசம்க்கு வந்து அகேன்ஸ்டாக போயிட்டுன்ட்டு எடுத்துட்டாங்க. அதில் ஒரு சீனில் வந்து அவர் எங்கிட்ட அப்பங்கார பேசிட்டு இருப்பார், டேய் அவனை விட்டுரு, நான் ஐயோனா இங்கே உன விட மாட்டேன், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நான் இங்கே ஊறுகாய் வந்து என்ன ஊறுகாய் இது, ரொம்ப நான் எங்கே இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பேன் நான். ஏன்னா இவன் எவ்வளோ என்னை த்ரெட்டன் பண்ணாலும் இவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் வீணாக வேஸ்ட் பண்ணி டைம், அப்புறம் சாரி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்துடுவேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஹீரோயிசமாக போயிடுறேன் நீ அதை எடு அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த லெவலுக்குலாம் நம்ம போயிடுவோம். அதை ஹியூமனைஸ் பண்ணுறதுல தான் இம்பேக்ட் அதிகமாகிடுது. ஸோ நான் என்னெல்லாம் வித்தியாசமாக பண்ணேன்னா, ஒரு பெரிய ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு
வெளியில் அந்த நெருப்பு கிட்ட அப்புறம் வெளியே வந்து நல்லா இருந்துச்சுல அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஆமா ஆமா அந்த யூ ஆர் என்ஜாயிங் தி கேரக்டர் டோட்டலி. ஆமா, ஐ அம் என்ஜாயிங் மை ஓன் டிராமாட்டிக் சீன். அது பண்ணிட்டு நல்லா பேசுதல்ல, நல்ல டயலாக், அதுவே தான் அது ஒரு லூசு கம்னாட்டியா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடும் நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் யோசிச்சாலும் தான் முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் இண்டஸ்ட்ரி அதிகமாக நடக்கிற விஷயம் என்னன்னா, வசனங்களை டயலாகை மனப்பாடம் பண்ணிட்டு வரமாட்டாங்க. நமக்கு தான் தமிழ் தெரியுமா, கொண்டாங்க ஷீட் அப்படின்னு பண்ணுறாங்க. நான் யாரை வேணாலும் என்னால் நடிக்க வைக்க முடியுங்க, லைன்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் உங்களை நடிக்க யாருக்குமே நடிப்பே தெரியாதுன்னு ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் வந்து பாபா பிளாக் ஷிப் ஹேவ் யூ எனி வுல் அப்படிங்கிற ஒரு போயம் மட்டும், அதான் அவங்க லைன், மனப்பாடமாக இருக்கிற லைன். அது கொஞ்சம் கோமா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சொல்ல முடியும் யாராலையும். அது கொஞ்சம் குடிக்காரன் மாதிரி சொல்லி பாருங்கள், இல்லை சோகமாக சொல்லுங்கள், இல்லை சிரிச்சுட்டே சொல்லுங்கள், இல்லை நடுவில் பாபாக்கு அப்புறம் பாஸ் விடுங்க, அப்புறம் பிளாக் ஷிப் சொல்லுங்க, என்ன சொன்ன வச்சாலும் யாராலையும் அந்த அளவுக்கு நடிக்க முடியும். தட் மீன்ஸ் யூஆர் டிரைவிங் த லைன்ஸ். அந்த லைன்ஸை நீங்கள் ஓன் பண்ணிட்டு அதை வந்து உருவாக்கி இது என்னோட லைனை ஆக்கி நீங்கள் அதை வசனங்கள் பேசுகிறீங்க. அதுக்கு முக்கியத்துவமே நம்ம நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. கமல் சார் வந்து மனப்பாடம் பண்ணிப்பார், ரஜினி சார் மனப்பாடம் பண்ணுவார். ஷார்ட்டுக்கு வரும்போது மீதி யாருக்கும் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இவங்களுக்கு ஃபுல் டயலாக் ஞாபகம் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது கூட ரஜினி சார் வேணால் நீங்கள் பார்க்கலாமே தவிர, கமல் சார் எப்போ மனப்பாடம் பண்ணுறாரு தெரியாது, ஆனால் ஃபுல் மனப்பாடத்தோடு வருவார். அப்போ தான் ஒரு எழுதிக்கிற சீனோட கேரக்டரோட அதிகமாக நம்ம போக முடியும், ரைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பெரிய ஆளுங்க மேதைகளோட வேலை செஞ்சதுனால நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ becomes very easy to humanize a character, be it positive or negative, when the dialogue delivery is effortless. அந்த dialogue delivery தான் 90% பர்ஃபார்மன்ஸ் போகுது. அது எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன திட்டுவாங்க இண்டஸ்ட்ரியில், ஏன்னா நான் லைவ் சவுண்ட் இல்லைனா நான் படமே பண்ண மாட்டேன். 15 வருஷமாக லைவ் சவுண்ட் இருந்தால் தான் படம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, சார் ஒன்று பண்ணுறேன், அவனுக்கு வந்து நாயகன்னு ஒரு படம் காட்டுறேன். நான் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஃபுல் நாயகன் உங்களுக்கு டிவியில் போட்டு காமிச்சிடுறேன், நான் சவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களால் 20 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியுமா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் என்னையா அப்படின்னு, ஏன்னா எவ்வளோ நேரம் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதே 20 நிமிஷத்துக்கு நான் ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணி காமிச்சா அந்த கதையை வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கற்பனையில் உங்களால் அது எப்படி யார் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு கேட்கும். ஸோ நம்ம வந்து கேட்குற நாடகங்கள்லாம் நம்ம ஒரு காலத்தில் டிவியில் ரேடியோவில் அந்த நாடகங்கள்லாம் வந்து பாட்காஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. That is how important audio is. That is how important dialogue delivery is. விஷுவலாக நீங்கள் என்ன பண்ணாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டயலாக் அண்ட் ஆடியோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், you're as good as your audio. ஸோ அது வந்து நடிகங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. ஸோ நான் வந்து வெறும் லைவ் சவுண்ட் பண்ணுவேன்னு முடிவு பண்ணும்போது நான் அடம் பிடிச்சி நிற்பேன். ஸோ என்ன ஆகும்னா 2-3 விஷயங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். செட்டில் டிசிப்ளின் அதிகமாகிடும். ரெண்டாவது, மொழி தெரியாதவங்களை வந்து காஸ்ட் பண்ண மாட்டீங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்க. ஹிந்தியில் யாரும் காஸ்ட் பண்ணுறது இல்லையே, தெரிஞ்சா வாங்க. ஏன்னா நானும் நீங்களும் பேசும்போது டயலாக் மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் போட்டால் தான் உண்டு. ஆஸ் அ ஹீரோயின் உங்களுக்கு வந்து வெறும் இவ்வளோ தான் டயலாக், இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை எப்படி நீங்கள் அதை வந்து ப்ராம்ப்ட் எடுத்து பண்ணாலும் சரி, இல்லை விஸ்பர் பண்ணாலும் சரி, இல்லை 1 2 3 சொன்னாலும் சரி, இமோஷனே வராது. ஸோ மை பர்ஃபார்மன்ஸ், மை கரியர், மை அக்செப்டன்ஸ் சேஞ்ச் when I said I will not do dubbed film, I will only do live sound. ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் செஞ்சனால தான் I think the character becomes much more acceptable. ஃபேர் எனஃப். இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ஒரு ஆக்டராக உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ரெடியாகி போகிறீங்க அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நார்மலாக ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு பேங்க்கருக்கோ ஒரு டிசிப்ளின் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டருக்கும் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இதை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஆமாம், ரிஹர்சல் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த டான்ஸ்க்கு பண்ணலாம், ஃபைட்டுக்கு பண்ணலாம், நடிப்புக்கு என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஹோம்ஒர்க் பண்ணாமல் நீங்கள் செட்டுக்கு வந்தால் அந்த கதாபாத்திரம் என்றைக்குமே நிற்காதுங்க. அந்த காலம்லாம் போச்சு. ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? இப்போ ஒரு கேரக்டர், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறப்போ அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு முன்னாடி போகிறதுக்கு, லைக் ஹவு ஆக்சுவலி ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஒரு ஆக்டரா? இந்த டயலாக்ஸ் படிக்கிறது மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அதில்? ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டயலாக் வந்து நான் பொதுவாக சொன்னால் எப்படி சொல்லுவேன், அதுக்கப்புறம் இது ரொம்ப ஏற்கனவே சொன்ன விஷயமா இருக்கு, இதை வித்தியாசமா எப்படி சொல்ல முடியும், சரி இதை வித்தியாசமா சொன்னா அதோட இம்பாக்ட் இருக்குமா, இல்லை வெறும் நீ நடிகனா பெரிய முள்ளுன்னு காட்டுறதுக்காக செய்றியா, அப்படி இந்த மாதிரி கேள்விலாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் சரி இது நியாயமான டயலாகாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன் இந்த டயலாக் சொல்கிறேன், இதுக்கு முதல்ல படத்தில் என்ன வந்திருக்கு, என்ன வரப்போகுது, அதுக்கு தகுந்தபடி எப்படி கனெக்ட் பண்ண போகிற. இப்போ எடிட்டிங்கில் ஒரு வேளை இந்த சீன் போயிடுச்சுன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக எந்த லெவலில் எமோஷனை விட்டால் கடைசி அடுத்த சீன், இந்த சீன் கட் பண்ணிட்டா கூட அடுத்த சீனில் ஸ்மூத்தாக தெரியும்.
It's not easy. Those are the calculations that you have to do, especially when you're doing an OTT series. நம்ம ஒரு நாளைக்கு கிளைமேக்ஸ் சீன் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா லொகேஷன் அதே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட ஒரு ஃபர்ஸ்ட் சீன் ஸ்டார்ட் பண்ணி 8th எபிசோட லாஸ்ட் சீன் கூட அதே லொகேஷனில் பண்ணிடுவோம். ஸோ யூ ஹேவ் டு ரன் இன் யுவர் மைண்ட், இந்த 8 எபிசோடில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது குரல்லேருந்து லுக்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே மாற்றிட்டு இந்த சீனுக்கு நம்ம வரணும். இட் இஸ் நாட் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலேயும் இந்த தொழில் மேலேயும் பயங்கர பக்தி வெரி கமிட்மெண்ட் இல்லைன்னா அந்த கேமரா சினியம் பிடிச்சதை கரெக்டாக பார்த்துடுறதுங்க, அது போட்டரையும் பண்ணிடுறது. அழகுங்கிறது வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கான இருக்குது சினிமாவில். இல்லாட்டா எல்லா அழகான ஹீரோயினோட ஹீரோயினோட படங்கள்லாம் நிறைய ஓடணும்ல, 4 நிமிஷத்துக்கு மேலே அந்த அழகால் சஸ்டெயின் பண்ண முடியல. அப்புறம் உள் மனசு என்ன, சோல் என்ன, கதாபாத்திரங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் இருக்குது, நான் ஏன் உன்னை தலை நிமிந்து தியேட்டரில் பார்க்கணும், நான் ஏன் உன்னை ஓடிடியில் குடிஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்களை கேட்க வைக்கிறது. ஸோ யூ ஹாவ் டு பி ஆஸ்பிரேஷனல். ஸோ மை எக்ஸசைசஸ், ஸோ வித்தியாசமாக சொல்லிட்டேன், இது நியாயமாகிடுச்சு, இதுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும், அங்கே கனெக்ட் ஆகிடும். ஆனால் இதில் நம்ம சொல்லும்போது இந்த டயலாகோட இம்பேக்ட் கரெக்டாக இருக்கா, இல்லை எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க வந்து த்ரோ ஆஃப் ஆகிடுவாங்களா, நம்ம சீனில் நாம ஹீரோவா அவங்க ஹீரோவா அப்படிங்கிறது நல்லா கால்குலேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேங்க. நான் மேக்கப் பண்ணும்போதும் யோசிப்பேன், நான் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது, தென் வி கம் டு தி செட் அண்ட் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு டைரக்டர் முன்னாடி சொல்லிடுவோம், இப்படி தான் பண்ண போகிறோம். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு இல்லை தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் நம்ம தப்பு பண்ணுறதையும் எடுத்து காட்டுவாங்க. ஸோ இந்த யங் டைரக்டர்ஸ் ஆர் ஏபிள் டு டூ தட். மேடி சார் கரெக்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பட் அந்த இடத்துல அங்கே போய் இது கொக்கி கரெக்டா, ஸோ லெட்ஸ் சேஞ்ச். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் நான் வச்சுப்பேன். I enjoy my work so much that it's difficult for me to tell you here. இல்ல நிஜமாவே ஒரு நல்ல ஒரு இலை சாப்பாட்டுல வந்து ஒவ்வொன்றையும் விரும்பி சாப்பிட்றப்போ இது எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமான்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நீங்க உங்களோட ப்ராசஸ் சொல்றப்போ அவ்வளோ ஆசையா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரதுக்காக யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் சப்ஜெக்ட். அது பேக் டு பேக் படம் பண்ணால் அது வராது. ஓகே, ஸோ ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் வித் திஸ். திஸ் இஸ் ரியலி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. கண்டிப்பா இல்ல, இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஐ மீன் டைம் இல்லை, பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் எப்படி ஒரு ப்ரிப்பேர் ஆயிருப்பாருன்னு கண்டிப்பாக ஐ வில் பி திங்கிங் இல்லை, எப்படி யோசிச்சிருப்பாங்க, இதுக்கு எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ், இப்போ அதே மாதிரி ஒரு இப்போ இன்பா பற்றி எப்படி நம்ம பேசணுமோ அதே மாதிரி இந்திரான்ற கேரக்டர், இந்திரா அப்படின்ற ரைட்டர் நீங்கள் வந்து கணத்தில் முத்தமிட்டால் எழுதுறப்போ நடிக்கிறப்போ எப்படி இவர் ஒரு அப்பாவா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு? எப்படி இந்த மாதிரி ஒரு ஷேட்ல ஒரு கேரக்டர், அதுவும் லைக் வைஸ் கன்வென்ஷன்ஸ் பிரேக் பண்றதா யோர் திங் அப்படின்னு இருந்தாலும் நாட் வீம்புக்கு பிரேக் பண்றதுக்காக கிடையாது. வாட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட், ஆமா, வாட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் ஃபார் மீன்றது அது வந்து சில சமயம் கன்விக்ஷன் பிரேக் பண்ற மாதிரி வந்து. ஓகே. ஸோ அந்த ஃபிலிம்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. உங்களோட ஐடியாலஜிஸ் எப்படி இருக்கு, அந்த கேரக்டரோட அலைன் பண்றப்போ எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க, எத்தனை விஷயங்களை அன்லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கலாம் இருக்கும்ல. ஹவு டிட் யூ என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் பீயிங் இந்திரா? இட் வாஸ் டஃப். ஓகே, படம் ஒத்துக்கிட்ட அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு தப்பு பண்ணிட்டோமே. ஏன்னா மணிசார் படத்தில் நம்ம நடிகனா தப்பா பண்ண முடியாது. ஸோ அதில் மிகப்பெரிய பிரச்சனைனா ஒரு தமிழ் எழுத்தாளர் தான். அதனால நான் உச்சரிப்பு வார்த்தைகள் பேசுறது எல்லாமே ஒரு தமிழ் எழுத்தாளர் மாதிரி இருக்கணும். அதுவும் மணிரத்னம் சார் படத்தில். வேற படமா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வேற. ஸோ அதில் பயங்கர ஹார்ட் ஒர்க்காக பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. பட் அது மீறி என்னால் முடியுமா அப்படிங்கிறது, ஏன்னா 3 மாசத்துல அந்த மாதிரி செந்தமிழ் பேசி உச்சரிப்பெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். மொழி தெரியாதவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அந்த ப்ரெப்பில் தான் நிறையா வாட்டி நான் வந்து தவறு செஞ்சுருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. இன்பாவாகவும் தப்பு பண்ணியிருக்கேன், இந்திராவாகவும் தப்பு பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ விஷ் ஐ ஹேட் மோர் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். ஐ விஷ் ஐ ஹேட் லேர்ன்ட் மை லைன் ஸோ தட் இட் டின்ட் சவுண்ட். ஸோ இந்திராவா நான் வந்து தமிழ் கரெக்டாக வரணுமே அப்படிங்கிற ஒரு பயம் என் கண்ணில் எப்பவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுது சார், எங்களுக்கு அப்படி ஒன்றுமே தெரியல. சரி, ஓகே, ஆமாம், பட் அதை பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ ப்ரெப் இஸ் தி சேம், ஓகே, அபிலிட்டி இஸ் எனிதிங். இப்போ நான் வந்து ராக்கெட்ரியில் சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ் பண்ணும்போது முதல் வாட்டி வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அதை நான் ஏற்கனவே வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து எனக்கு பயமாகவே இல்லை. பட் இன்பாவா நான் வந்து பேசும்போது அந்த லோக்கல் தமிழ் மாதிரி இருக்கணும் இல்லையா, அது இல்லை. அதில் ஒரு சொஃபிஸ்டிகேஷன், ஒரு மெட்ரோ ஃபீலிங் வந்துச்சு. அதில் ஐ ரிக்ரெட் தட். பட்
இல்ல அப்படி உங்களுக்கு தோணிட்டு இருக்கு, எங்களுக்கு அப்படி தோணல. சோ எஸ் இந்திராவா, நீங்க ரொம்ப நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் பட் யூ அப்சல்யூட்லி என்ஜாய்ட் பிளேயிங். That is because Mani sir is a maestro. அவர் நல்லா நடிகர், எல்லாரையும் காமிச்சிருவாரு, நல்லா காமிச்சிட்டாரு, டப்பிங்ல மேனேஜ் பண்ணிட்டாரு. எனி பர்టిక్యులர் சீன் இன் தி ஃபிலிம் which was very difficult, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஷூட் பண்ண இந்த ஒரு பர்టిక్యులர் அப்படின்னு தான் ஞாபகம் இருக்கா? அலைப்பாயுதுல ஒரு சீன் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். நானும் ஷாலினியும் வந்து கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டில் நான் அவங்கள துரத்திடுவாங்க. ஸோ அது முதல் இரவு. அன்னைக்கு ராத்திரி வந்து மணி பிசி சார் வந்து பயங்கரமாக லைட் பண்ணி வச்சுருந்தார் அந்த சீனை. கேண்டல்லாம் போட்டு அந்த எல்லோ பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஷாலினி வந்து குளிச்சுட்டு வெளியே வருவாங்க. ஸோ இது வந்து அன்றைக்கி புருஷன் முன்னாடி முதல் வாட்டி சேர்ந்து இருக்க போகிறாங்கங்கிற ஒரு சீன். அது வெளியே வந்தப்புறம் ஷாலினி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஹீரோ உட்காந்துருப்பேன், நீ ஏன்டி அழுற அப்படின்ட்டு ஒரு கேள்வி எனக்கு வரும். ஸோ அந்த சீனை வந்து பயங்கரமாக எழுதியிருப்பார் அவர். ஷூட் பண்ணிடுறது எப்படின்னா, அவள் அழுவா, ஏன் அழுறேன்னு கேட்பேன், தெரியாதுன்னுவோ. சோகமாக இருக்கானா, இல்லை. சந்தோஷமாக இருக்கியா, ஆமாம். அப்போ நீ ஏன் அழற அப்படின்னு கேட்பேன். தெரியலனா சொல்லிட்டு அழி, எனக்கு தெரியாது. அப்பா விட்டு வந்துட்டோமே சோகமா, இல்லை. அப்போனா இந்த வீட்டில் வந்துட்டோம், என் கூட இருக்குன்னு சந்தோஷமா இருக்கியா, ஆமாம். பின்ன ஏன் அழற, தெரியல, சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அந்த 2 பேரும் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே ஜன்னலில் உட்காந்து 2 பேரும் அப்படியே அதான் சீன். பியூட்டிஃபுல்லான சீன் அது. நான் நினச்சேன் செம்மையான சீனாக இருக்கேன், வித்தியாசமாக இருக்கேன்னு. எடிட்டில் வந்து அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மணி சார் வந்து கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்க இந்த சீன் அப்படின்னு தூக்கிட்டார். அந்த சீன் உங்களுக்கு எது படத்தில் இல்லை. ஸோ நானும் ஷாலினி என்னங்க அவ்வளோ உயிர் கொடுத்து நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். இந்த சீனில் வச்சிருக்கலாமே, என்ன ஒரு 2 நிமிஷம் அதிகமாக படத்தில் போனால் என்ன பிரச்சனை. அதெல்லாம் கருணையே இல்லாமல் வச்சுட்டார். அதில் நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன். சீன் எவ்வளோ நல்லா வந்தாலும் ஸ்டோரியோட நரேஷனில் வந்து பாதிச்சிச்சுன்னா இட்ஸ் நாட் த கரெக்ட் சீன் அப்படின்னு தூக்கிட்டாரு அவரு. அப்போ ஆசாசியா அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறது வந்து போயிருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். வில் ஒர்க் வெரி ஹார்ட். ஆக்ஷன் சீன் இருக்கும், தூக்கிடுவாங்க. பட் தட்ஸ் டைரக்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ், யூ ஷுட் டு இட். இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணுறப்போ அடிலாம் பட்டிருக்கா உங்களுக்கு? நிறைய. ஆனால் கமல் சார் மாதிரி எலும்பு வளர்ந்தது, அஜித் சார் மாதிரி 2 சர்ஜரி, அதெல்லாம் பண்ணலனா பயந்தாங்குழின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கிடைக்கல. ரன் கன்னத்தில் முத்தமிட்டால் ஆக்ஷனில் எப்போவுமே அடிப்படாமல் இருக்குது. நார்மல் சீன்லேயே அடிப்படும், அதை பற்றி பிரச்சனை விஷயம் இல்லை. பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். மோர் தென் மீ ஐ எம் கேர்ஃபுல் அபவுட் அதர் பீப்புள் அரவுண்ட் மீ. சில சமயம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் புது டைரக்டர் அண்ட் ஃபைட் மட்டும்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த ப்ரூஃபில் நம்ம மாட்டிப்போம். எனக்கு வராத ஸ்டெப்பெல்லாம் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் சண்டை போடாத சீன்லாம் பண்ண வைப்பாங்க. பட் தட் இஸ் their enthusiasm to succeed, but we have to be careful. Part and parcel of the game. Correct. Okay. Correct. Yeah. இப்போ ஆக்டரா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. and then immediately comes your directorial work. நீங்க சொன்ன மாதிரி அதுல நிறைய எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றனால though you're interested, இப்போதைக்கு you're taking a small pause அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் ஆஃப்டர் தட் கம்ஸ் 𝐅𝐸 ஜி நாயுடு. அவ்வளோ அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரியுது என்ன அழகான ஒரு மெனக்கெடல் இருக்குது. அதான் நாங்கள்லாம் பார்க்கல அப்படின்ற ஒரு வேர்ல்டை வந்து எங்களுக்கு இப்போ எப்படி இருந்தது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரியே இருக்குது. அண்ட் அதில் மெனக்கெடல் அப்படின்னு வர்றப்போ அதில் உங்களோட ஒரு லுக்கை வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் போகவே முடியாது. ஐ கான் பாஸ் தட். இப்படி தான் இந்த ஏஜில் இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வயசானதுக்கப்புறம் அது இப்படி ஆயிடுச்சு. அந்த ஹேர்லேருந்து, அவங்களோட லிப்ஸ்லேருந்து, அவங்களோட ஸ்கின்லேருந்து, வாக், எவ்ரி திங். ஸோ அந்த லுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயிங் சம்படிஸ் கேரக்டர் அப்படின்றதுல நீங்கள் எவ்வளோ காஷியஸாக இருந்தீங்க, எவ்வளோ விஷயங்கள் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்கெல்லாம் எவ்வளோ இன்வால்வாக. No, that is very important. அந்த லுக் ஆள் பாதி ஆடை பாதின்னுவாங்க. பட் ஆடைக்கு மேலே இப்போ இருக்கிற ப்ராஸ்தட்டிக்ஸ் பாதின்னு சொல்லுவேன் நான். ஸோ அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நம்ம பண்ணுற ப்ராஸ்தட்டிக்ஸ் ரியலாக இல்லைன்னு வச்சுங்களேன், கதையே பொய்யா இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு எனக்கு கிடைச்ச டீம் எக்ஸ்ட்ராடனரி டீம், கேரளாலேருந்து வந்தவங்க. ஸோ என்னோட ரெக்குவயர்மெண்ட்டோட அவங்களோட டேலண்ட், ரஞ்சித் அம்பாடி என் குரூப்போட டேலண்ட் இஸ் எக்ஸ்ட்ராடனரிங்க. 2 படம் பண்ணிட்டு அவங்களோட இட்ஸ் ஜஸ்ட் ஃபினாமினல். ஸோ அந்த லுக் வந்தப்புறம் நமக்கு அதை பற்றி கவலைப்படணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அதுக்கப்புறம் தானாகவே எல்லாமே செட் ஆயிரும். பட் ஜிடி நாயுடுவில் நிறைய பேருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் இது வரைக்கும் ஜிடி நாயுடு மாதிரி படித்தது எல்லாமே இருக்குல்ல. அவர் பெரிய இன்வென்டர், இது பண்ணார் அது பண்ணார், பெரிய ஜிடி நாயுடுக்கு தட்டுவாங்க பிகாஸ் ஆஃப் திஸ். அது வந்து படத்தில் 10% தான். அவர் உண்மையிலே என்ன செஞ்சுருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பல விஷயங்கள் அவர் அன்றைக்கே பண்ணிட்டாரு. அது என்னன்னு தெரியறதுக்காக தான் நீங்கள் படம் பார்க்கணும். இன்னைக்கு பில்கேட்ஸ் பண்ணுற ஒரு விஷயமும்
சாமர்த்தியமாக பண்ண ஒரு விஷயத்தை அவர் எப்போவே செஞ்சுட்டாரு. ஸோ அதை பார்த்து தான் பில்கேட் செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எனக்கு வந்துருச்சு நிறைய வாட்டி. அந்த மாதிரி இருக்கு. ஊபருங்கிறது அப்போவே பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணி இவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சு இவ்வளோ விஷயங்களை இன்வென்ட் பண்ணிட்டு எதுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எடிசனாக ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த படம். ஓகே, அது கடைசி வரைக்கும் தோக்கலை தவிர அவர் போக வேண்டிய அளவில் அவர் போக விடலை நம்ம ஆளுங்க. ஸோ அதை எப்படி நம்ம இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சினிமா மூலமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த படம் நம்ம பண்ணோம். அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. வாட் அன் எக்ஸ்ட்ராடினரி மேன். இப்போ இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னப்போ தான் எனக்கு தெரியுது ஒன்லி அ ஃபியூ ஆக்டர்ஸ் அந்த ஒரு மெனக்கெடல் எடுத்து அந்த ஒரு பெயினையும் பேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ நீங்களும் அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணுறப்போ வாட் வாஸ் த டிஃபிகல்ட்டி, இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருந்தது? ஆக்சுவலி ஸ்லீப் போயிடும். ஒரு மேக்கப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அந்த துரேந்தருக்கு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம். இதில் வந்து ஒரு 4 மணி நேரம். ஸோ அது மட்டும் இல்லை, அது நாங்களாவது பரவாயில்ல, அந்த காலத்தில் கமல் சார்லாம் பண்ணலாம் அன்பிலீவபிள். பிகாஸ் அது அது அந்த ஹெவியாக கம்மெல்லாம் போட்டு அந்த எடுக்கும்போது தான் போடுறது கூட பரவாயில்ல, எடுக்கும்போது தான் அது வந்து ரத்த கொளாராகிடும் அந்த இடம். ஸோ அதெல்லாம் இல்லையே, நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆகிடுச்சு இப்போதைக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் ஆர்டிஸ்டிக்காக அவங்க பண்ணணும். எவ்ரி டைம் அந்த பால்ட்னஸ் பண்ணும்போது சும்மா கேப் எடுத்து போட மாதிரி கிடையாது. they have to create it again. ஸோ அப்போ தான் நம்ம வந்து உட்காந்து போர் ஆகாமல் கமிட் பண்ணுற அதுதான் பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம தூங்கவும் முடியாது, அப்படியே உட்காந்துருக்கணும். நம்ம மண்டையில் ஓட்டிகிட்டே இருப்போம் இந்த சீன் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. பட் ஒரு அளவுக்கு அப்புறம் இட் ஜஸ்ட் பிகம்ஸ் இரிட்டேட்டிங். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தோடய அதிகமான நன்றி சொல்கிறது என்னோட ஸ்டாஃப்க்கு தான். ஏன்னா நம்ம எதுக்கு கோவம் வரும், ஏன் கோவம் வரும்னு தெரியாது, யார் என் மேலே கோவம் எடுக்கிறோன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லா. சாருக்கு மேக்கப் போட்டாரு, ரெடி ஆயிரு அப்படின்ட்டு நல்லா திட்டு வாங்குவாங்க. அப்புறம் கடைசியில் நான் போய் சாரி சொல்லுவேன், அவங்களுக்கும் அது புரிஞ்சிடும். பட் அந்த மாதிரிலாம் நடக்கும். இட்ஸ் ஆல் வேடிக்கை. பட் இட்ஸ் definitely worth it. Okay. நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி why J.D. Naidu didn't go to the place he has to be there அப்படின்ட்டு. அதில் டயலாக் கூட ட்ரெய்லரில் இருக்கும். வெள்ளைக்காரங்க நமக்கு வந்து எதிரிக நினச்சிட்டு இருந்தால் நம்ம ஆளுங்களே நம்மளுக்கு வந்து எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய பீப்புள் இந்த பீப்புள் வி ட்ரஸ்ட் அ லாட், நமக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவங்க தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்ற நேரத்தில் when they don't give us that particular thing, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. என் பர்சனல் நமக்குமே சரி, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? இல்லை தேங்க்ஃபுல்லி இல்லை. சில பேர் வந்து தவறாக நடந்துப்பாங்க. பட் பயங்கர அளவில் பாதிக்கிற மாதிரிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. I think if you're a nice person, you attract that kind of people. Okay. ஒரு cool-headed person இருக்கிறப்போ how do you reflect this at home as a father? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு person? I think சின்ன வயசுலேயே வேதாந்தோட நான் ஒரு அடல்ட்டாக தான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்ககிட்ட சின்ன குழந்தை மாதிரி சுச்சு போய் எப்படிடா இருக்கு அப்படிலாம் கிடையாது. 5 வயசு இருக்கும்போது அவனோட ஒப்பீனியனை கேட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற, அவனுக்கும் வந்து சரி நம்ம பேசுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஐ திங்க் இஸ் க்ரோன் அப். லைக் எவ்ரி பேரண்ட், நானும் தவறு செய்வேன், அதை பற்றி அவனும் தவறு செய்வான், அவனும் ஏதாவது தப்பு செய்வான், அதை பற்றி டவுட்டே கிடையாது. அப்போ தான் நம்ம கற்றுக்க போகிறோம். பட் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்ச தப்பு மறுபடியும் அவன் செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட எண்ணமே தவிர எவ்ரி டே இட்ஸ் அ நியூ சேலஞ்ச் இன் டுடேஸ் வேர்ல்ட். ஸோ ஐ திங்க் ஐம் அ cool dad, but I don't know if he believes that or not. ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்து அவங்க கமெண்ட் பண்ணுவாங்களா? இப்போ இந்த ஜிடி நாயுடோட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு what was their reaction? Like he's very raw and very blunt. Okay. பிடிக்கலனா அப்படின்ட்டு போயிடுவான். ஓகே. பிடிச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுவான். ஸோ விக்ரம் இதெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு, ராக்கெட்ரி பிடிச்சிட்டு he said dad really proud of you அப்படின்னு நான் சொன்னார். இன்க்ளூடிங் துரேந்தர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து யூஎஸ்ல போய் கூட்டு காமிச்சிருக்காரு. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஹீ ரியலி தாட் தட் துரேந்தர் ட்ரெய்லர் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. படம் ஒன்று காட்டல அவருக்கு. ஹீ தாட் லைக் அப்படி இருந்தால் ஐ வுட் லவ் டு நோ அபவுட் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கீப்பிங் ஆர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே, இப்போ இந்த ஜிடி நாயுடு அப்படின்றப்போ அதில் இருக்கிற ஆக்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த கை பிக் பண்ணி எடுத்த மாதிரி ஃபைனஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து அசெம்பிள் ஆகியிருக்கு. ஹவ் வாஸ் இட் ஆக்டிங் ஆன் செட்? இந்த ஒரு செட்டப், இந்த ஹிஸ்டாரிக் செட்டப்பில் நீங்கள் வந்து கார்ஸ், இன்ஃபேக்ட் ஒரு ஷோவில் வந்து எல்லோரும் அந்த கார்ஸை பார்க்குறப்ப அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஸோ ஃபார் பர்சனலி அந்த இடத்துல நீங்கள் ஜிடியாக இருந்தப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? இட் வாஸ் இன்க்ரெடிபிள். ஓகே. அண்ட் இந்த படம் வந்து என்கிட்ட ஆக்சுவலி கொண்டு வந்தது என்னோட ரொம்ப
கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கிற ஃப்ரெண்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் as well as creative producer of this film அரவிந்த். ஓகே. அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், அதான் கதை அப்படி. இந்த வாட்டி வந்து அழுத்தமாக சொன்னார், இது பயங்கரமான, உனக்கு தெரியும் மறுபடியும் பயோபிக் பண்ண உனக்கு இஷ்டம் இல்லைன்ட்டு, பட் யூ ஹேவ் டு ஹியர் திஸ், இது ரைட் அப் யுவர் அலின்னு சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு என்னை டைரக்டரை மீட் பண்ண வச்சார். அவர் ஒரு வெறி பிடிச்ச கிரியேட்டிவ் பர்சனாக இருக்காரு. அவர் ஆக்சுவலி ஆயுத எடுத்துங்கிற படத்தில் நான் போட்டு முத்துன்னு முத்திருக்கேன் காலேஜ் சீனில். அதுதான் ஆக்சுவலி அவரோட கதாபாத்திரமே அவர் தான், கிருஷ்ணகுமார். பட் வாட் அ லவ்லி காய், வண்டர்ஃபுல் சோல் அண்ட் வெரி டெடிகேட்டட். ஸோ அந்த கதை வந்து அவர் அப்படியே ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு அப்படியே எனக்கு ராக்கெட்டில் நான் என்ன செஞ்சனோ அதுக்கு மேலே அவர் செஞ்சுருக்காரு. எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ ஐ செட் எஸ் டு த ஸ்டோரி. அங்கே போனால் ஜிடி நாயுடு ஃபேமிலி வந்து என்னோட குடும்பமாகவே மாறிட்டாங்க. அந்த அளவில் வந்து அன்பு அண்ட் என்ன கேட்டாலும் இந்த படத்தில் ஒரு 115 வயசு ஒரு வருஷம் ஓல்டு ஒரு மோட்டார் சைக்கிள் அது அப்படியே எடுத்துகிட்டு போங்க, ஷூட் பண்ணுங்க அப்படின்லாம் எல்லாம் வண்டி கார் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஷூட்டிங்கில் நடக்கிற மாதிரி எல்லாரும் நமக்கு தெரியாது அதில் ப்ராப்போட வேலை என்ன அருமை என்ன அப்படின்ட்டு எவனா அதை ஓட்டி உடச்சி கீழே போட்டு அதெல்லாம் கூட நடந்திருக்கு. பட் அதெல்லாம் எதுக்குமே வந்து கோவப்படாமல் யூனோ தட் ஃபேமிலி வாஸ் ஸோ லைக் எனக்கு ஒரு ஃபேமிலியாகவே மாறிட்டாங்க. அண்ட் ஸோ ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஜெனரஸ் அண்ட் ஸோ கிளாஸி. அவங்க பார்க்கும்போது இவங்களுக்காக நம்ம இந்த படம் இவங்களே எப்படி இருந்தாங்கன்னா ஜிடி நாயுடு சார் எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட நமக்கு கிடச்சிருச்சு. யூனோ இந்த ஜெனராசிட்டி, இதை வாண்டிங் டு டூ குட் ஃபார் த பீப்புள், அது அந்த ஃபேமிலியிலே ஓடுது அது. ஸோ அது தட் வாஸ் கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பட் அதை மீறி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ் ஆளோட வாழ்க்கையை வந்து 70 வயசு வாழ்க்கையை 70 வருஷம் வாழ்க்கையை வந்து நம்ம 2 மணி நேரத்தை காட்டும்போது நிறைய விஷயங்கள் விட்டு போகும். அது இல்லாமல் நம்மளால் முடியாது. ஸோ இருக்கிற விஷயம் எப்படி இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட மிகப்பெரிய சேலஞ்ச். So I think because of the family, because of the props, because of the facility, அதோட genuineness நம்ம கிடைக்கிறதுல I built the story around like Krishna and I wrote the story around what was available and that made impact, I think. Wow, beautiful. ரொம்ப அழகாக சொன்னீங்க அண்ட் வெரி எக்ஸைட்டட். நீங்கள் சொல்லும்போது ஆமாம்ல இவங்க இப்படிப்பட்ட ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க, இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டுமே. லாட் ஆஃப் பீப்புள் ஐ டோன்ட் நோ இஃப் தேர் மச் அவேர் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆல்சோ. ஸோ அதை பற்றி எங்களுக்கு ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். நிறைய இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் விதை போட்ட ஒரு மனுஷன், அவரோட லைஃப்பை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யா, ஸோ we're always very excited. நான் looking forward to the film. தேங்க்யூ. கரெக்டாக சொன்ன மாதிரி அவரோட வாழ்க்கை 70 வருஷம் வாழ்க்கை 2 மணி நேரத்தில் காமிக்கிறது வந்து நிறைய மிஸ்ஸிங் இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த மாதிரி உங்களோட பெரிய லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இன்னும் பேசணுன்ட்டு ஆசை, பட் டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஸோ I'll just wrap it up now. But it was a really nice conversation, very unfiltered, very raw and real conversation. So thank you. No, and thank you for doing all the research before you come. And I know நீங்கள் இன்டர்வியூக்கு முன்னாடி சொன்னீங்க வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி இது பண்ண வேண்டியிருக்குன்ட்டு. பட் அது தெரியாமவே அந்த டயர்ட்னஸ் தெரியாமல் நீங்கள் பண்ண ஆராய்ச்சிக்கு ரொம்ப நன்றி. It was wonderful and very insightful. I enjoyed the interview myself. Thank you. Pleasure is mine. Thank you so much, sir. Thank you. Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா 𝐤𝐸 ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.